ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். சண்டே அன்றைக்கி தக்காளி தொக்கு செஞ்சுருந்தேன். அந்த தக்காளி தொக்கை பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். 1 மந்த்துக்கு ஆனாலும் கெடாமல் இருக்கும். தேவையான அளவு எடுத்து சூடு பண்ணி சாப்பிட்டுக்கலாம். வாங்க இன்றைக்கி லஞ்சுக்கு என்னென்னு பார்க்கலாம். காலிஃப்ளவர் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ காலிஃப்ளவர் ஃப்ரை பண்ணலாம்னு சொல்லிவிட்டு பசலைக்கீரை கூட்டு வைக்கிறதுக்காக பருப்பெல்லாம் வேக வச்சு எடுத்து பசலைக்கீரையும் சேர்த்துட்டேன். சாதம் வெந்துட்டுருக்கு. காலிஃப்ளவர் பொரியல் செய்கிறதுக்காக ரெடி பண்ணிகிட்ருக்கேன். காலிஃப்ளவர் பொரியல் பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான். வடசட்டியில் ஆயில் சேர்த்து கடுகு உளுந்த பருப்பு, அதுக்கப்புறம் கறிவேப்பிலை, கொஞ்சமாக வெங்காயம், கொஞ்சம் தக்காளி, அது வதங்கின பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட், தேவையான அளவு குழம்புமிளகாய் தூள், வெங்காயம் தக்காளி வதங்கின பிறகு க்ளீன் பண்ணி வச்சா காலிஃப்ளவரையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கணும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சூப்பரான காலிஃப்ளவர் பொரியல் ரெடி ஆகிடும். அப்பப்போ தண்ணி கொஞ்சம் தெளிச்சிக்கலாம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு பார்த்திங்கன்னா சுட சுட இட்லி. இதுக்கு சைட் டிஷ் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி செஞ்ச தக்காளி தொக்கு. தம்பி ஸ்நாக்ஸுக்கு பார்த்திங்கன்னா சத்து மாவு கொழுக்கட்டை கேட்டால் அதுதான் செஞ்சிட்ருக்கேன். இட்லிக்கு தேவையான அளவு தக்காளி தொக்கை எடுத்து சூடு பண்ணியாச்சு. சத்து மாவு கொழுக்கட்டையும் சூப்பராக